நீங்களாம் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவீங்க, இல்லை எப்போனா மந்த்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் சாப்பிடுவீங்க. பட் நான் 1.5 year டெய்லி சாப்பிட்டேன். நீங்களாம் நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஃபியூச்சரில் யாருக்குன்னா எதனா பிரச்சனை இருந்தால் தயவுசெய்து அப்போ என்ன யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என் நெக்கு தெரியுதா? இது எனக்கு அஜனமோட்டால வந்தது பிரச்சனை சார். இது பிகாஸ் டெய்லி நைட் நான் இதை மட்டுமே, ஏன்னா நான் தனியாக செப்பரேட்டாக ரன் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க செப்பரேட்டாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வரதுக்கும் 11:40 கிட்ட ஆகிடும், அவங்க வரதுக்கும் 11:30க்கு மேலே ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எங்களால் குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அங்கேருந்து கடையிலேருந்து கிளம்பும் போது எங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் அங்கே என்ன எப்படி சமைக்கிறோன்னு இதெல்லாமே தெரியும். பட் வேறு வழி இல்லை. இதோ சார் சொல்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் கூட போய் சாப்பிட்ட மாதிரி நானும் வேறு வழி இல்லாமல் தான் நான் போய் சாப்பிட்றேன். பட் இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னா, நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் சார். இதை இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த் நான் விட்டுட்டேன்னு சொன்னால் ஐ எம் அ கேன்சர் பேஷண்ட். ஓகே, எனக்கு புரியுது. நான் எஃப்என்எஸ்சி டெஸ்ட் முதல் கொண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்.